பீகார் விஷயம் உங்களுக்கு சும்மா எடுத்து சொல்கிறேங்க. லோக்கல் பிஎல்ஓ, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பிஎல்ஏ ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. 22 லட்சம் ஓட்டர்ஸ் இறந்தவங்க, மரணம் அடைந்தவங்க. அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. அதை சீர்திருத்தம் பண்ண பீகார்ல போனா அது தப்பா? அப்ராக்சிமேட்லி 7 லட்சம் எலெக்டர்ஸ், 7 லட்சம் ஓட்டர்ஸ் மோர் தென் ஒன் பிளேஸ்ல ஓட்டரா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல மாத்திரம் இல்லாம இன்னொரு இடத்துலயும் பதிவு பண்ணிருக்காங்க. 7 லட்சம் பேர். இது கரெக்ட் பண்றது தப்பா ரைட்டா? உங்க ஓட்டு உரிமையை பறிக்கிறோமா இல்ல யாரோட ஓட்டு உரிமை போகுது? அதே மாதிரி 35 லட்சம் ஓட்டர், பீகார் கணக்கு சொல்றேன், இங்க இல்ல, 35 லட்சம் ஓட்டர் பர்மனண்டா நாங்க பீகாரை விட்டு வெளியில போயிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க பேர் லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்கு. இருக்கிறது ரைட்டா, இருக்கிறது தப்பா? அதே மாதிரி இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணா பீகார் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட 64 லட்சம் பேர் நீக்கப்பட வேண்டிய, லாஃபுல்லி நீக்கப்பட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. சட்ட பிரகாரம் இவங்க அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடாது. 64 லட்சம் பேர் அதை நீக்க முயற்சிக்குது எலெக்ஷன் கமிஷன். இது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 2வது ஃபேஸ் ஆல் ஓவர் இந்தியா, பீகார் ஆயிடுச்சு, ஆல் ஓவர் இந்தியா பண்ண போறோம் எலெக்ஷன் கமிஷன் மூலம். அவங்க என்ன பண்றாங்க? 9 ஸ்டேட்ஸ்லயும் யூனியன் டெரிட்டரி 3த்துலயும் பண்றாங்க. இந்த தரம் சத்தீஸ்கர், கோவா, குஜராத், கேரளா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால். 3 யூனியன் டெரிட்டரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, புதுச்சேரி. இது 321 டிஸ்ட்ரிக்ட்ல கவர் பண்ணும். 1843 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ்ல இது நடக்க போகுது. ஸோ இதோட டைமென்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு முறை உங்களுக்கு சட்ட ரீதியா எந்த ரைட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குன்றத சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஆர்டிகல் 324லேருந்து 329 வரைக்கும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில், ஆர்டிகல் 324 to 329 ஓப்பனா எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் கொடுக்குது. இட் empowers the election commission. எலக்ட்ரல் ரோல்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கான கடமை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குன்றது அந்த ஆர்டிகல் சொல்லுது. Without this election exercise, election commission bloated rolls filled with fake addresses நம்பிட்டு ஓட்டும் எலெக்ஷன், அது தப்பு அப்படிங்குது. ஸோ ineligible voters ரிமூவ் பண்ணுறதுக்கு தான முயற்சி இது. நம்ம இந்திய அலையன்ஸ், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து இருக்கக்கூடிய காங்கிரஸோட இருக்கக்கூடிய அந்த அலையன்ஸ் சொல்கிறேன். எங்கள் தாத்தா நேரு தான் கொண்டாரு எல்லாம், எங்கள் அம்மா இந்திரா அம்மா தான் கொண்டுச்சு எல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்க இன்னைக்கு ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டிடியூஷனையும் எய்தர் அவங்களோட கிரெடிபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்கள அண்டர்மைன் பண்ணுறதுக்கான, அதாவது அவங்களுடைய பவர் வலுவை இழக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் பாடி, ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் ப்ராசஸ், ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபலையுமே டார்கெட் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க இந்திய அலையன்ஸ். நம்ம நாட்டில் கோர்ட் மூலமாக எலெக்ஷன் கேசஸ் எத்தனையோ பார்த்துருக்கோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய முதன்மையான பாயிண்ட் என்ன? சட்ட ரீதியாக போய் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜெயிச்சுக்கங்கன்னு சொல்கிற அந்த பிரின்சிபல், அதை சீர்கொலையை வைக்கிறாங்க இவங்களுடைய ப்ரொட்டஸ்ட். இன்ஃபேக்ட் நான் அந்த செக்ஷனை கொஞ்சம் இங்கிலீஷில் படிக்கிறேன், கேட்டுக்காங்க. செக்ஷன் 21 ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், அந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கான சட்டம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் சொல்லுது, எலெக்ஷன் கமிஷன் நீ தயார் பண்ணு, அந்த எலக்ட்ரல் லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ணு, ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இது ஸ்பெஷல் ரிவிஷனும் நடத்து,
இல்லை ஸ்பெஷல் ரிவிஷன் எப்போ பண்ணணுமோ அப்போல்லாம் பண்ணு, அந்த காரணத்தையும் சொல்லு அப்படின்னு இவ்வளவு சட்ட திருத்தமாக கிளியராக சொல்லுது. இன்ஃபேக்ட் செக்ஷன் 21(2) of the Representation of People's Act says a revision of the electoral roll is mandatory before each election. Representation of People's Act இது mandatoryன்னு சொல்கிறாங்க. அதை தவிர இந்த கண்டிஷன் ஏதோ புதுசாவோ இல்லை ஆர்பிட்ரேரியாவோ எடுத்துகிட்டு வந்தது இல்லை. ஏதோ அவங்க நினச்ச போது ஏதோ பண்ணிட்டாங்கன்றது இல்லை, சட்ட ரீதியாக இருக்குது. இட்ஸ் பீன் பார்ட் ஆஃப் த எலெக்ஷன். ஒரு பல தசாப்தங்களாக இது இருக்குது. எலெக்ஷன் கமிஷனோட உரிமை அதே மாதிரி கடமையாக இருக்குது. ஸோ இதை 1 person 1 voteங்கிற அந்த ஐடியாவோடு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். இது ரொம்ப முக்கியம். எலெக்ஷன் கமிஷனை பவர் இழக்க வச்சிடாதீங்க. இதுதான் நம்ம நாட்டுக்கு. ஆக்சுவலாக வெளிநாட்டில் எல்லாம் இப்போ சொல்கிறாங்க, உங்கள் எலெக்ஷன் கமிஷனை எங்ககிட்ட வர சொல்லுங்கள், எங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த இன்ஸ்டிடியூஷனை அண்டர்மைன் பண்ணுறதுல முக்கியமாக டிஎம்கேயும் காங்கிரஸும் முன்னின்று நடத்துகிறாங்க. நாங்கள் கேள்வி கேட்டோமே, நீங்கள் கொளத்தூரில் ஓட்சோரி மூலமாக ஜெயிச்சிங்களான்னு. அது யோசிங்க. மீடியாவும் அந்த கேள்வி கேட்கணும். எங்க இவ்வளோ அனாமலிஸ் இருக்குது உங்களோட கான்ஸ்டுவன்சியில், உங்கள் அசம்பிளி தொகுதியில். அது யார் கரெக்ட் பண்ணுவாங்க? பின்ன அதெல்லாம் வேணுமா? இறந்தவங்க உங்கள் லிஸ்ட்டில் இருக்கணுமான்னு கேளுங்க.